அடுத்த சகோதரர் கேட்டிருக்காங்க, முனாஃபிக்குகள் என்றால் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முனாஃபிக்குகள் அப்படிங்கிறவங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸுன், முனாஃபிக்குடைய அடையாளங்கள் 3. இதா ஹத்தஸ கதிப, பேசினால் பொய் பேசுவான். இதா வாத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் மீறுவான். வைத அத்துமின கான, அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் அதற்கு மோசடி செய்வான். இதுதான் முனாஃபிக்குடைய அடையாளங்கள். அப்போ இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லீம்களிடத்தில், முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலே இஸ்லாமிய செய்திகளை கொண்டு போய் காட்டி கொடுக்குறவன், செய்திகளை பரப்புறவன், அதே மாதிரி பொய் பேசுவதையே வழக்கமாக கொண்டவன், அதே மாதிரி வாக்குறுதி கொடுத்தால் மீறுறவன், இவங்க எல்லாமே முனாஃபிக்குகள் நயவஞ்சகத்தனத்துடைய அடையாளம் இதை ரசூல் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவர்கிட்ட ஒரு குணம் இருந்தால் கொஞ்சம் முனாஃபிக்கு, எல்லா குணங்களும் இருந்தால் முழு முனாஃபிக்கு, இப்படின்னு ஹதீஸ் வருது. ஆகவே நயவஞ்சகத்தனம் என்பது நம்மை அறியாமலேயே சில சமயங்களில் நம்முள் குடிபெயர்ந்து விடும். எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹஜ்ரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபில் எழுதுறாங்க, மா மின் அஹதி மின ஸஹாபத்தி இல்லா காஃபா அலைஹிம் நிஃபாக், எந்த ஒரு சஹாபியுமே நான் தான் நயவஞ்சகன் ஆகிவிட்டேனோ என்று பயப்படாத சஹாபியே கிடையாது. புகாரிலே அது புகாரி ரஹ்மத்துல்லாஹி கிதாபில் எழுதுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஹன்லா ரலியல்லாஹு தஆலா வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு முறை அவங்க வீதிகளில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, நாஃபக்க ஹன்லலா, நாஃபக்க ஹன்லலா, ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டான், ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டான், நயவஞ்சகன் ஆயிட்டான் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வழிமுறைச்சு கேட்கறாங்க, என்னாச்சு, என்ன இப்படி கத்திட்டு போறேன்னு. அப்ப ஹன்லலா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்காரும் பொழுது சொர்க்கத்தை பத்தி பேசினா சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரியும், நரகத்தை பத்தி பேசினா நரகத்திலே இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீலிங் வருது. ஆனா நம்ம ரசூலுல்லாஹி சபையை விட்டு வெளியே வீட்டுக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசங்கள்லாம் மறந்து போயிடுது, இது நயவஞ்சகத்தனம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப 2 பேர் ரசூலுல்லாஹ் போய் கேட்கறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, அது நயவஞ்சகத்தனம் ஆகாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் இந்த மாதிரி காரியத்தை கூட ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி, இன்னொரு நேரத்தில் இன்னொரு மனநிலை இருப்பதை கூட, ஏன்னா மனநிலை என்பது மனிதனுடைய அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் பத்தி, ஆகிரத்தை பத்தி இதெல்லாம் பேசக்கூடிய அட்மாஸ்பியர்ல உட்கார்ந்தோம்னாக்கா நம்முடைய மனநிலை அதே மாதிரி இருக்கும். கொஞ்சம் நண்பர்களோட அரட்டடிச்சு சிரிக்கிற மாதிரி ஒரு இப்போ இதுல அட்மாஸ்பியர்ல போய் உட்காந்தா நமக்கு அந்த மாதிரி அட்மாஸ்பியர் வரும். ஒரு பாவங்கள் நடக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல உட்காந்து நமக்கும் பாவம் செய்ய தூண்டும். அப்போ அட்மாஸ்பியர் என்பது மனிதனுடைய உள்ளத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்படி அட்மாஸ்பியரினால ஏற்படக்கூடிய மாற்றத்தையே சஹாபாக்கள் முனாஃபிக் தனம்னு சொல்லிட்டு பயந்தாங்க. ஹன்லலா நான் முனாஃபிக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரோட்ல கத்திட்டு போனாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாரெல்லாம் முனாஃபிக்குகள் என்ற அந்த லிஸ்டை, அந்த பட்டியலை ஹதரத் ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்து வச்சிருந்தாங்க. சொன்னாங்க, இது யார்ட்டையும் நீங்க சொல்லக்கூடாது, என்னைக்காவது இதுல உள்ளவங்க யாராவது ஒருத்தர் அரசாங்கத்தின் தலைமை பீடத்திலேயோ அல்லது ஹிலாஃபத்திலேயோ அல்லது அமீர் மூமினாக வரக்கூடிய நிலை ஏற்பட்டால் அப்ப மட்டும் இதை பயன்படுத்தி அவரை தேர்ந்தெடுக்க விடாம பாத்துக்குங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் லிஸ்ட் கொடுத்துட்டு போனாங்க. இது பெரும்பாலும் சஹாபாக்களுக்கு தெரியும், முனாஃபிக்குகளோட லிஸ்ட் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இருக்குது, ஆனா அவங்க அதை வெளியிட மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். சில சமயங்களில் நாசூக்கா சஹாபாக்கள் புரிஞ்சுப்பாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு பெரிய ஹலீஃபா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ்கான பாதி நபியின் லக்கான உமர் வலாக்கின் லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபி என்று ஒரு வருவதா இருந்தால் அதற்கு உமரே தகுதியானவர், ஆனால் எனக்கு பிறகு நபியே கிடையாது அப்படின்ட்டாங்க. ஷைத்தான் உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையில் நடந்து சென்றால் ஷைத்தான் அந்த பாதையில் வருவதற்கு பயந்து வேறொரு சாலையாக ஓடி விடுவான் அப்படின்னாங்க. இப்படியெல்லாம் இன்னல்லாஹ் யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லாஹ் பேசுகிறான்னாங்க. இப்படியெல்லாம் சிலாகிக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா கூட்டி கேட்பாங்களா, ஹுதைஃபாவே அந்த முனாஃபிக்குகள் லிஸ்ட்ல என் பேர் இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. அப்ப எந்த அளவுக்கு சஹாபாக்கள் பயந்துருக்காங்க பாருங்க, நம்மள அறியாம நம்ம முனாஃபிக் ஆயிடுவோமோ அப்படின்னு சொல்லி. அதனால சகோதரர்களே, முனாஃபிக் தனம் என்பது, நயவஞ்சகத்தனம் என்பது நம்மை அறியாமலேயே சில சமயங்கள் நமக்குள் குடிபுகுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே நாம் அழுது துஆ செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட முனாஃபிக் தனத்தை விட்டு, நயவஞ்சகத்தனத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று. ஏனால் எந்த நேரத்தில் முஸ்லீம் எப்படி மாறுவான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் கடைசி வரலும் மூமினாகவே இருந்து மூமினாகவே மரணிப்பதற்கு துஆ செய்ய வேண்டும். இந்த முனாஃபிக்குகளுடைய நயவஞ்சகர்களுடைய தனம், வாக்கு மீறுதல், பொய் பேசுதல், மோசடி செய்தல், இந்த மாதிரி கெட்ட குணங்கள் நமக்குள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பித்தால் நமக்குள் முனாஃபிக் தனம் குடியேறுகிறது என்று பொருளாகிவிடும். அதை நம்ம ரொம்ப கவனமா